வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம வீட்டில் செய்கிற கேக்குக்கு தனி டேஸ்ட்டுங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கேக் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேக். இது ஹனி கேக். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹனி கேக் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2.5 கப் மைதா மாவு எடுத்து இதில் 1/2 கப் சர்க்கரை, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஒரு பவுலில் 2 கப் பால், 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க், 1/2 கப் ரிஃபைன்ட் ஆயில், 1/4 கப் கரைச்ச வெண்ணெய், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் வினிகர் எல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது மிக்ஸ் பண்ணி வச்ச மைதா மாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம கேக் பேட்டர் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணணும். 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும். நீங்கள் எந்த டின் யூஸ் பண்ணுறீங்களோ பேக் பண்ணுறதுக்கு அந்த டின்னில் நீங்கள் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு வச்சா உங்களுக்கு கேக் முடிஞ்ச பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் பேட்டரை சமமாக டின்னில் ஊற்றி 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 45 நிமிஷம் பேக் பண்ணணும். அடுத்தது ஹனி கேக் செய்யறதுக்கு ஒரு ஸ்வீட் சிரப் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் தண்ணி, 1/4 கப் சர்க்கரை, அடுத்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துருங்க. ஸ்வீட் சிரப் ரெடியாக இருக்குது, இதை எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் போட்டு கரைக்கணும். ஜாம் முழுசாக கரைஞ்சிருச்சு, இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம கேக் எப்படி பேக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். கேக் அருமையாக பேக் ஆயிருக்கு. அதில் இருக்கிற பட்டர் பேப்பர்லாம் எடுத்துட்டு கேக் மேல் பாகத்தை லேசாக கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு மேலே ஈவனாக இருக்கும். கேக் நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நான் கேக்கோட சைட்ஸும் மேல் பாகமும் வெட்டி எடுத்துட்டு கேக்கை லெவல் பண்ண போகிறேன். ஒரு குச்சி எடுத்து கேக்கை முழுசாக எல்லா பக்கமும் குத்தி விடணும். ஏன்னா ஸ்வீட் சிரப் ஊற்றும் போது இந்த மாதிரி குத்துனீங்கன்னா உங்களுக்கு சிரப் நல்லா கேக்குள்ளே நல்லா இறங்கும். கேக்கு முழுசாக குத்தின பிறகு ஸ்வீட் சிரப்பை கேக்கு முழுசாக ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக சிரப் எடுத்து கேக் முழுசாக ஊற்றிடுங்க. ஸ்பாஞ்ச் கேக்னால சிரப் ஊற்றும் போது கேக் அந்த சிரப்பை நல்லா அப்சார்ப் பண்ணிடும். சிரப்பை முழுசாக ஊற்றின பிறகு கரைச்சி வச்ச ஜாமை மேலே போடணும். கரைச்ச ஜாமை கேக் மேலே முழுசாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஜாம் தடவின பிறகு கேக்கு மேலே முழுசாக டெசிகேட்டட் கோகோனட் தூவணும். டெசிகேட்டட் கோகோனட் உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹனி கேக் ரெடியாக இருக்குது. இது நீங்கள் அப்படியே நல்லா அழகாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள்.
சூப்பரான ஹனி கேக் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப ஈஸியான கேக். ஸோ நீங்கள் இது செஞ்சு நல்லா நீங்கள் உடனே சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே இது பிடிச்ச ஒரு கேக்காக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அது ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.